உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருப்போம். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தந்து வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். வருகிற எல்லா பிள்ளைகளோடும் பேசும். இந்த நாளில வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ராஜா. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கோம். இந்த நாள் முழுவதும், இந்த ஓய்வு நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க போகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சரி, ஒரு சில பாடல்கள் பாடுவோம். முதலாவது பாடல் என்ன பாடல்? பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே என்ற பாடலை பாடுவோம். கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகனே என்ற பாடலை பாடினோம். அடுத்த பாடலாக தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க என்கிற பாடலை வந்துச்சுங்களா? ஓகே, அடுத்த பாடல் பாட்டு போடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா
என்ன நினைச்சிடுங்க. ஓகே, இன்னொரு பாடலை நான் பாடி
நம்முடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து சொன்னார், இந்த உலகம் முழுவதும் ஒரு மாயை என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நினைத்தபடினாலே இந்த பூமியில நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அனைவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோட நான் வாழ்ந்தால் போதும் என்ற பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும். 210வது பாடல். Yeah.
முடித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு மகிமையில் நான் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகிறேன். சகோதரனே சகோதரியே, உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்க வேண்டுமா? உன் பாவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? ஐயா, 6 நாள் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருப்பேன், 6 நாளும் உம்முடைய மனதை நான் நோக்கடித்திருப்பேன். ஒருவேளை என்னுடைய வேலையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் அதை தயவாய் எனக்கு காட்டி என்னை குட்டி ஆண்டவரே என்னை மன்னித்து மறுபடியும் அதை செய்யாதபடி இருக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாளை தேவ செய்தி கொடுக்கிற பிள்ளை மறைத்து ஆண்டவரே நீர் பேச வேண்டும், எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில வராததற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த தடையிலிருந்து நாங்கள் வெளிவந்து எங்கள் பாவங்கள் நீங்கி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தத்தினால் மட்டுமல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணினார். அவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்கள் பாவங்களை பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் கழுவி எங்களை மீட்டெடுத்து உடைய கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டின எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புதிர சுவிகாரத்தை எங்கள் வாழ்க்கையில இந்த இரவு வேலையிலே தந்தீரே, உமக்கு நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று. ஆண்டவரே, நாங்கள் பாவ மூட்டைகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கலாம் கர்த்தாவே. அந்த பாவங்களை விட்டு ஓயும் பொழுதுதான் உடைய இரக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. உடைய இரக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பித்து மட்டுமாய் ஜீவனோடு காப்பாற்றி வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. போன வாரத்தில் இருந்தவர்கள் இந்த வாரத்தில் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விபத்து நாச மோசங்களில் இருந்து எங்களை நீர் காப்பாற்றி இந்த மாலை வேலை நீர் கொடுத்து ஆராதிக்க வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தலைவணிக்கு ஜெபிக்க வந்திருக்கோம், உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கோம், உடைய பாடலை பாட வந்திருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தனித்தனியா பெயர் பெயராக அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே செய்தி பகிர்ந்து கொள்ள போகிற உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. கல்வாரி சிலுவையிலே நீர் மறைத்து நீர்களோடு அசைவாடும்படிக்காய் நீர்களோடு பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி அந்த அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் மேல் இறங்கி பல பல பாஷைகளை பேசும் பொழுது எல்லோரும் திகைத்து ஆச்சரியப்பட்டார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்கள் மேல் நீர் ஊற்றபடிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம், அதன்படி நடக்க எங்களுக்கு பரலோக ஞானத்தை நீர் தாரும் கர்த்தாவே. 6 முதல் முடியும் பரியந்தம் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. எல்லா துதிக்கான மகிமை புகழ் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அண்ட சராசரங்களை படைத்த எங்கள் நல்ல தெய்வமே. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கும் போது யார் பிரசனம் பண்ண போறாங்கன்னு கேட்டு ஆச்சரியப்பட போறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு என்று ஒரு சத்தியம் இந்த நாளிலே காத்திருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சிறப்பு கீதமானது பாடப்படும். ஜெயின் பி ஷெரின் அண்ட் ஜெயின் ஷேரன் 2 பேரும் சேர்ந்து பாடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போம். நாம் காத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே தேவ செய்தி கொடுப்பதற்காக நம் மத்தியில ஜெயின் ஷேரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கோயம்புத்தூரில் கங்கா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். போகிற நேரம் வந்து விட்டது. அவர் லாஸ்ட்ல போனோம். அதுக்கு முன்னாடி வந்து
டாடி நான் ஒரு பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஏதாச்சும் ஹின்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆவியானவர் நடத்துவாருன்னு சொல்லிட்டாங்க. சரி மீன் குஞ்சு ஹிந்தின்னு சொல்லி தரணுமா, அதனால விட்டாச்சு. அவர் பேசுவாரு, ஆவியானவர் நினைத்து பேசுவாங்க. 2 பேர் வந்திருக்கிறீங்க. அம்மா உங்க பேருங்க? தேவகிருபா. வெரி பியூட்டிஃபுல். உங்க பேருப்பா? புனித். ஓகே, புனித். புனித் ஆர் புனித்? புனித். அன்பு தம்பி புனித் அவர்கள் வந்திருக்கிறீங்க. தேவகிருபா வந்திருக்கிறீங்க. உங்களை அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா?
சோ இந்த மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசின் வார்த்தையை வச்சிருக்காரு. அது என்ன சொல்லி பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 37 4ஆம் வசனம். கற்றுள்ளத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். இங்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு gift வச்சிருக்காரு. உங்களோட சும்மா ஏதோ ஒரு gift கொடுக்க போறது இல்ல. அவரு உங்க மனசுக்கு ஆசைப்பட்ட ஒரு gift. நீங்க ரொம்ப கேட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்து ஆண்டவர் இது வேணும் எனக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு மனசார விரும்பின ஒரு விஷயத்த உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அந்த வசனத்தின் கூட இந்த வசனத்தையும் நம்ம எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்லும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. சரி, ஒரு கேள்வி நான் கேட்கிறேனே, யாரெல்லாம் எதுக்காகலாம் ஜெபிச்சிருக்கீங்க? ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, he will give you the desires of your heart. உங்க மனசின் ஆசைகளை வந்து ஆண்டவர் தெரிவிக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஜெபத்தின் மூலமா நம்ம கேட்கும் போது தானே அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ எந்த மாதிரி ஜெபம்லாம் நம்ம பண்றோம்? ஒருத்தர் என்ன சொல்லுங்களேன். பாவ அறிக்கை ஜெபம் பண்றோம். பாவ அறிக்கை ஜெபம் பண்றோம். அப்புறம் வேற என்ன மாதிரி ஜெபம்லாம் பண்றோம்? ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்மளை சேர்த்து நடத்துறதுக்காக ஜெபம் பண்றோம். ஸோ நம்ம சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி ஜெபம்லாம் பண்றோம். சிம்பிளா நம்ம சொல்ல போனா என்னக்காக ஜெபம் பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளோட படிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்க வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுவோம், லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஒரு உயர்வு அடையணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவோம், கடன் பிரச்சனை ஒழியணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை ஒன்றும் செழிப்பா மாறணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வேண்டுதல் எல்லாம் ரீசனபிள் இல்லையா? இதெல்லாம் நியாயமானது இல்லையா? நியாயமான ஒரு கோரிக்கைகள் தான் இல்ல. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நான் இதெல்லாம் ஜெபிக்கிறேன், நான் உருக்கமா தான் ஜெபிக்கிறேன், நான் என்னையே தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், உங்க வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் எனக்கு அதிசயம் நடக்க மாட்டேங்குது. நான் ஓய்வு நாள் கரெக்டா தான் வரேன், தசம்பாகத்தை சரியா தான் போடுறேன், ஆனாலும் நான் கேட்கிற காரியங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? கேட்டிருக்கோம். இது கூட கேட்டிருக்கோம். நம்ம ஆண்டவரே, நான் கேட்கிற கோரிக்கை சரியானது தானே, நான் என் கடன் பிரச்சனை தீர்மானம் நான் கேட்கிறேன், ஏன்னா எனக்கு இடுக்கமா இருக்குது, என்னால முடியல, அதுக்காக தான் நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு பதில் வர மாட்டேங்குது? என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு கேட்கிறேன், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேட்கிறேன், அவள் சரியா நடக்கணும்னு நான் கேட்கிறேன், நியாயமான கோரிக்கை தானே, ஏன் நடக்க மாட்டேங்குது? உயர்வை கேட்கிறேன், என் வாழ்க்கை செழிப்பா மாறணும்னு கேட்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த வாழ்க்கை, நல்லா மாறணும்னு கேட்கிறேன், நியாயமா தானே கேட்கிறேன், ஆனாலும் ஏன் நடக்க மாட்டேங்குன்னு கேட்கிறோமா? கேட்கறது இல்லையா? நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு பதில். எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க் 11:25ஆம் வசனம். இதுல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்போம். ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன சொல்றாருங்க? நம்ம நின்று ஆண்டவர்கிட்ட நோக்கி, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்றோம், வேண்டுறோம், உருகுறோம், அப்படியே நம்ம மன கசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றோம். ஆனா நம்ம எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நீ நிக்கிற, நீ வேண்ட, நீ ஜெபிக்கிற, நீ உருள்ற, நீ பெறல்ற, ஏன் நமக்கு பதிலா கிடைக்க மாட்டிருக்கு? குறை. என்ன குறை? பூ. என்ன பூ? மன்னிப்பு. இந்த மன்னிப்பு உங்ககிட்டயும் என்கிட்டயும் இல்ல. ஆண்டவர் இந்த பைபிள் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த பைபிளை பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆண்டவர் எப்படி பட்டாருன்னு சொல்லுது, இந்த பூமிக்கு வந்து அவர் எப்படி நடந்தாருன்னு நமக்கு சொல்லுது, நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் உன் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீ என் உன்னோட சகோதரோட தப்பிதங்களை நீ மன்னின்னு சொல்லுது. எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம சில நேரத்துல இதுதான்
நம்ம மறந்துட்டு ஆண்டவரே எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஒரு கடவுள் சொல்லியிருக்காருல்ல, ஒரு கணத்தை காமிச்சா இன்னொரு கணத்துல அடி அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அப்படி இருந்தாரா இல்லையா? பொறுமையா இருந்தாரா இல்லையா? அவரை துப்பும் போது, யாருன்னா துப்பும் போது அமைதியா இருப்பீங்களாங்க சொல்லுங்க? இல்ல, கை வரும் இல்லையா? அடிக்கும் போது நம்ம அமைதியா இருப்போமா? ஆண்டவர் சொன்னதான், அவர் செஞ்சதான் நமக்கு சொன்னாரு. சரி, ஒரு சின்ன கதையை நம்ம பார்ப்போமே. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். இங்க சுத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களை சுத்தி யாரெல்லாம் இருக்கா? உங்களை சுத்தி சரி, எங்க போனாலும் ஒரு காமனான விஷயம் உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். அது என்னது? நம்ம எங்க போனாலும் ஒரு காமனான விஷயத்த நாம பார்ப்போம். அது என்னது? எக்ஸாக்ட்லி, பீப்பிள். எங்க போனாலும் மனுஷங்க இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம வேலைக்கு போனா மனுஷங்க இருக்காங்க, சர்ச் பண்ணா மனுஷங்க இருக்காங்க, எல்லா இடத்துல நம்ம மனுஷங்க இருக்காங்க. நம்ம மன்னிக்கிறோமா? இப்போ ஆபீஸ் போறோம், நம்ம மேனேஜர் நம்மளை பார்த்து நேற்றுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு, இன்னைக்கு பார்த்து நம்மளை முறைப்பாரு. நம்ம யோசிப்போமா இல்லையா? இல்லையா நம்ம முறைப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எல்லாம் மாறும் நம்ம மேல, மாறுமா இல்லையா? அப்ப நம்ம நேற்று சிரிச்சிட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுடா இவருக்கு அப்படி சொல்லி தோணாதா? தோணும். அப்ப நினைப்போம், யாரோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க போல, அதான் இவர் இப்படி பண்றாரு. நாமளும் மூஞ்சி காமிச்சிட்டு போவோம் சில நேரத்துல. இல்லைன்னா மன்னிச்சு மறந்துடுவோம். அது ரொம்ப சிலர். அதே நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம சர்ச் மெம்பர்ஸை பாக்குறோம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நம்ம கேட்போம், ஏன்பா ஸ்தோத்திரம் பண்றாங்க? பண்ணால, எனக்கு பிடிக்கல. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சிலரையும் பார்க்கலாம். சில பேரு இதெல்லாம் போக பாஸ்டர் மேல குறை சொல்லுவாங்க. பாஸ்டர் வந்துட்டு யாரோ பாஸ்டர்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வந்துட்டு என்ன பார்த்து பிரசங்கம் பண்றாரு, என்ன பத்தி தான் பிரசங்கம் பண்ணாரு, என்ன சொல்லி என்ன பார்த்து தான் அவர் பண்றாருன்னு பாஸ்டர் மேல இன்னொரு கோவம். சரி, இதெல்லாம் போலாம். இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே கணவரை பார்த்தா மனைவி பிடிக்கிறது இல்ல, மனைவரை பார்த்தா கணவருக்கு பிடிக்கிறது இல்ல, பெற்றோர்களை பார்த்தா பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்ல, பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர்களுக்கு பிடிக்கிறது இல்ல, மாமியார் மருமக மாமியார். இந்த மாதிரியான பிரச்சனை வீட்லயே தொடங்கிடுச்சு. இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? மன்னிப்பு தாங்க அன்புக்கு ஆரம்பமே. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதுவே நம்ம மறந்துட்டோம். வீட்டுல வெளியே இருக்கிற பகை போக வீட்லயே பகை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஓட்டம் நம்ம வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் பைபிள்ல பார்க்கும் போது இருக்குதா இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பதில் வச்சிருக்காரு. சரி, அந்த கதையை நாம பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 18:24 வாசிங்க. மெதுவா வாசிங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாகிறோம், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலிலே போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடல் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால்
அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. சோ இந்த கதையை நாம என்ன பாக்குறோம்? ஒரு எஜமான பாக்குறோம். சரி, அதுக்கு முன்னாடி வீட்டுல நமக்கு பிரச்சனை எதனால மனக்கசப்பு வருது? சில நேரத்துல ஏதோ ஒரு மனைவியோ கணவரோ பிள்ளைங்களோ இல்ல பிள்ளைகள் விரோதமா அம்மா அப்பாவோ இல்ல மாமியார் விரோதமா மருமகளோ மருமகளுக்கு மாமியாரோ ஏதோ ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டாங்க இல்லைன்னா செஞ்சுட்டாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு மன்னிக்கிற மனசு வரல. இந்த கதையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இதுல 3 கேரக்டர்ஸ் வராங்க. ஒண்ணு தேவர் அப்படின்னு ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் அவருக்கு கடன் வாங்கின ஒருத்தர் வராங்க, இவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கடன் இவங்க கிட்ட கடன் வாங்கினவங்க இன்னொருத்தவங்க வராங்க. சோ இந்த 3 பேர் நம்ம பார்க்கிறோம். சின்னதா நான் பிரீஃபா சொல்லி முடிக்கிறேன். இவர் வந்துட்டு ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாருன்னா 10,000 ஷெக்கல்ஸ் கொடுக்குறாரு. அது 10,000 ஷெக்கல்ஸ் கொடுக்கும் போது அவர் கேக்குறாரு, அவர் அன்னைக்கு கொடுக்க வேண்டிய கடன் நாள் வருது, அவரு கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வரும்போது அவரோட மனைவியும் அவரும் என்ன பண்றாருன்னா அந்த ராஜா அந்த ஆண்டவர் முன்னாடி விழுந்து, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கால அவகாசத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, நாங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. வேண்டும் போது அவருக்கு மனசு இறங்கி, சரி நீ போ, நீ கொடுக்காத, எதுவும் கொடுக்காத, 10,000 தானே போன போட்ட நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஒரு காசு திட்டு வாங்குறது இல்ல. இவரும் அப்பா கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போறாரு. இவர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளவு அப்படின்னா 100 டினாயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு அது வித்தியாசம் எனக்கு தெரியல. 10,000 ஷெக்கல்ஸ்ல 100 டினாயர் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க சொல்றாங்க என் காசு திருப்பியும் கூட அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் மேல கொஞ்சம் இரக்கமா இருங்க, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமே அவங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை அடித்து அவன் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு போய் சிறையில போய் அடைச்சிடுறாரு. இந்த ஆண்டவரோட எஜமான் ஒருத்தர் பார்த்து, ஒரு வேலை செய்வனை பார்த்து இந்த நடந்த எல்லா கருத்தும் போய் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரொம்ப ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப மனது உடையிறாரு. நான் இவனுக்கு மன்னிச்சதை போல இவனுக்கு 10,000 ரூபாய் நான் கடன் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஆனா இவனுக்கு ஒரு 100 டினாயர் கூட கொடுக்க முடியா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் வந்துட்டு கட்டளை எடுத்தாரு. வந்தபோது அவர் சொல்றாரு, நான் உனக்கு இறங்குனேன், உனக்கு 100 இல்ல 1000 இல்ல 10,000 ஷெக்கல் உனக்காக நான் மன்னிச்சனே, ஒரு 100 டினாயர் கூட உன்னால மன்னிக்க முடியாதா? போய் அவன் என்ன எங்க போய் போட சொல்றாரு? சிறையிருப்புல போய் அந்த அந்த இருட்டுல போய் அவன் போட்டு கடைசி காசு அவன் கொடுக்குற வரைக்கும் உள்ள வைக்க சொல்றாரு. இந்த நிலைமை தான் நமக்கும் உங்களுக்கும் வருது. இதை நம்ம எவ்வளவு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல, நம்ம எங்க நிக்கிறோன்றதே நம்ம மறந்துட்டு, ஆண்டவர் நீ இது கொடுக்கல அது கொடுக்கல, கஷ்டத்தை தர, வேதனை தர, பட்டத்தை தர, கண்ணீரை தரன்னு சொல்லி நம்ம கதறி கதறி ஆண்டவர் கேட்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாசித்தோம்? உன்னோட ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம வீட்டாரே, நம்ம வந்தவங்களே நம்ம மன்னிக்க மறக்கும் போது ஆண்டவர் எங்கங்க நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க முடியும்? யோசிப்போம். வை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் ஏன் மாறணும்? நான் இப்படி நல்லாதான் இருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஏன் இனி மாறக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். நம்ம ஏன் இனி அன்பு காட்டாதவங்க மேல அன்பு காமிப்போம்னு யோசிப்போம். நம்ம இனி வந்துட்டு மன்னிக்காதவங்கள மன்னிப்போன்றது ஒரு விஷயத்த யோசித்து why அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம why should I not அப்படின்னு இதுக்கப்புறமாவது நம்ம கேட்டு முடிவு எடுப்போம். சரி, இது ஒரு விஷயத்தை தனியாக இருப்போம். ஆண்டவர் பாடத்தை கூட நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. இதே இந்த வசனத்தை ஆண்டவர் இப்ப என்ன சொல்லி கொடுத்தாரு நம்ம பார்த்தோம். மன்னி, உன் வீட்டார மன்னி, உன் பிள்ளைங்களை மன்னி, உன் மேனேஜரை மன்னி, உன் மேலதிகாரிகளை மன்னி, அப்புறம் வேற என்னன்னா உன் பாஸ்டர் தப்பன சரி மன்னிச்சு, உன் விசுவாச பிள்ளைகளை மன்னி, பேசி அன்பா இருந்து. நான் என்ன சொன்னேன்? அன்பின் முதல் ஆரம்பமே என்னது? மன்னிப்பு. அதுதான் நான் சொன்னேன். சரிங்களா? சரி, இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே நான் பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க ரோமர்
18ஆம் வசனத்தை வாசிங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான். கூடுமானால் முதலாவட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமான அளவு ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் யூஸ் பண்றாரு சொல்லுங்கய்யா. எல்லாரும் பைபிள் படிச்சவங்க, என்னோட தேர்வு பெற்றவங்க. கூடுமான அளவு அப்படின்னு ஏன் சொல்லணும்? சொல்லிருக்காங்க எல்லாரோடய அன்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காமே. கூடுமான அளவு அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் அவர் உபயோகிக்கணும்? ஏன் அவர் சொல்லணும்? மன்னிக்கக்கூடிய சுபாவம் மனுஷன் நீங்க இருக்கிறதே இல்லை, அதனால கூட அப்படி சொல்லிக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு கூடுமானால் மன்னிங்க அப்படிங்கிறார். அதுக்காக தான் கூடுமானால். ரொம்ப அருமையான கருத்து. ஆண்டவர் எங்க கூடுமான அளவு கூடுமானால் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, சில பேர் பார்த்துருக்கீங்களா, கூடவே கூடாதுங்க. எவ்வளவுதான் நம்ம அன்பு கொடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம பாசமா இருக்க நினைச்சாலும், நம்ம வீட்டார் கூட அப்படி இருக்கணும் கடவுள் சொல்லவே இல்லை. அது நம்ம வீட்டார், நம்ம நம்பி வந்தவங்க, நம்மளோட சந்தோஷத்தை அவங்க சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, அவங்கள பத்தி ஆண்டவர் சொல்லல. அதை நீங்க மன்னிச்சுதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு ஆகணும். ஆண்டவர் கூடுமான அளவுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி யாரும் வெளியே தூக்கி போட்டு கூட்டிலாம் செய்யாதீங்க. வீட்டார ஆண்டவர் நேசிக்க சொன்னாரு. கூடுமான அளவுக்கு தூரமா வைக்க யாரெல்லாம் சொன்னாருன்னா, சில பேர் நம்ம நண்பர்களா இருக்கலாம், இல்ல நம்ம மேனேஜர்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம மச்சான் மாமா, இந்த மாதிரி தூரத்து சொந்தவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கூடுமான அளவு நீங்க அவங்களை தூரமா வைங்க. ஏன் அப்படின்னா, சில பேரோட கூடவே கூடாது. நீங்க எவ்வளோ மன்னிச்சாலும் சரி, எவ்வளோ அவங்களுக்கு பாசமா இருந்தாலும் சரி, உங்களோட பாசமோ அன்போ அவங்களுக்கு தெரியாததுனால கூடவே கூடாது, அப்படி கூட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே ஆண்டவர் தான் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இதை நம்ம மறக்க கூடாது. தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த வசனத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். சோ மத்தவங்க எப்படி இருக்காங்க நமக்கு தேவையில்லை, மத்தவங்க என்ன நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க, நம்மள எப்படி நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் விட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. உங்களையோ என்னையோ தனிப்பட்ட முறையில தான் ஆண்டவர் யோசிக்கிறாரு. நீங்க எப்படி நடக்கிறீங்க, உங்க நடத்தை எப்படி இருக்கு அப்படின்னு. உங்க குடும்பத்தோட குடும்பமா உங்களை சேர்த்து அவர் பார்க்கல, தனித்தனியா தான் ஒருத்தரையும் பார்க்கறதுனாலதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனகரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ கடவுள் என்ன சொல்றாருன்னா, தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்ல சொல்றாரு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடவே கூடாது அப்படின்றதுக்காக மன்னிக்காம போயிட முடியுமா? இல்ல, மன்னிக்கிறோம். நீ மறந்துரு. ஆனா அவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அவங்க கூட போய் சேர்ந்துக்காது. அவங்களுக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லி திருப்பி அவங்க வீட்டுக்கு கூட்டு வராத. அதான் ஆண்டவர் ஏத்துக்கிறது இல்ல. திருப்பியும் எடுத்துட்டு வந்து எனக்கு குத்துது, எனக்கு கொடையுது, எனக்கு முள்ளு குத்துது, எனக்கு திருப்பியும் அழுக வருது அப்படின்னு சொன்னா அது யார் காரணம்? தூரமாவே அன்பாயிரு, நன்மை செய். ஆனா திருப்பி என்ன பண்ணாது, அவங்க நான் நன்மை செய்யறேன்னு போய் திருப்பி அவங்கள உங்களுக்கு சேர்த்துக்காது. திருப்பி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராது. அவங்க எங்க வைக்கணுமோ அங்கே வச்சு கூடுமான அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்துட்டு அவங்களை விட்டு வந்துடுங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நான் மன்னிப்பை பத்தி 2 விதமா நான் சொன்னேன். ஒண்ணு, நம்ம எப்படி மன்னிக்கிறவங்களா இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி எப்படிப்பட்ட சில பேரோட நமக்கு சேரவே சேராது, கூடவே கூடாது, அவங்க கிட்ட கூட எப்படி நடந்துக்கணும் ஆண்டு நம்ம வேதாமத்துல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காரு. அதன்படி நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால நம்ம மன்னிப்போம், நம்ம மறப்போம், நம்ம குடும்பத்தை நம்ம நேசிப்போம், வெளியூர்ல மன்னித்து அவங்கள நம்ம நேசிப்போம். ஏன்னா குடும்பம்ன்றது வந்துட்டு ஆண்டவர் ரொம்ப அன்பால வச்சது. அவர் ரொம்ப பிரியப்பட்டுதான் அந்த குடும்பத்தை அப்படி சொல்லி நினைச்சாரு. ஏன்னா கஷ்டம் நஷ்டம், நம்ம தேவை, நமக்கு நல்லது நமக்கு கெட்டது வெளியே இருக்கிறவங்க வந்துட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க மம்மி அடிக்கடி நமக்கு எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தையும் சரி, சோகத்தையும் சரி, நம்ம கஷ்டத்தையும் சரி, நம்ம வேதனையும் சரி புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு இடம் நம்ம வீடு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். மாறலையா, சப்போஸ் உங்க வீட்டுல இருக்க உங்க பிள்ளைங்களுக்கு பெற்றோர்னால கஷ்டமா இருக்கா, பெற்றோர்களால பிள்ளைகள் கஷ்டமா இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கடவுள் நிச்சயமா உங்க எல்லா காரியங்களும் மாற்றுவாரு. ஏன் தெரியுமா? இது சரி, நான் இப்ப முடிக்க போறேன். ஒரே விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் தெரியுமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரமாட்டுச்சு? ஏன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரமாட்டுச்சு சொல்லுங்க? நான் ஒரே ஒரு காரணத்தை தான் சொன்னேன், forgiveness.
கடவுள் நம்மளுக்கு சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். என்ன மாதிரி? நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை 1000 ஆசீர்வதிப்பேன், நீ கடன் வாங்காது இருப்ப, நீ கடன் கொடுப்ப அப்படின்னு கடவுள் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு சொன்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ரொம்ப அழகா இருக்க ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 12ஆம் வசனம் 8ல இருந்து 21 வசனம் வரைக்கும். ஆனா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். இதை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப நல்லது. நம்ம வாக்கு வசனத்தை சொல்லி ஜாப் பண்ணது ரொம்ப நல்லது. ஆனா நம்மளுக்கு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்படி நட, ஒருத்தரை மன்னி, ஒருத்தரை நேசி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம மறந்துட்டு ஆண்டவர் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய நம்மளுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நம்ம மறந்துட்டு போறதுனாலதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. நம்மளுக்கு கூறிய பிச்சுட்டு கொடுக்குற ஆண்டவர் அழுங்கி குலுங்கி சிறந்து உள்ள அளவுக்கு கொடுக்குற தெய்வம் வாசகிட்ட கூட நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராம அப்படியே போயிடுதுன்னா நம்ம தான் காரணம். அது கடவுள் சொல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம செய்யணும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவருக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எப்போ ஆசீர்வதிக்கிறாரோ கண்டிப்பா ஏற்ற காலத்தை ஆசீர்வதிப்பாரு. ஆனா நம்ம தான் ஜீரோவா நிக்கிறோம். எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை கேட்காம ஆண்டவர் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி அதை மறந்துட்டு ஆண்டவர் சொன்ன வசனத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி மன்னிக்கிறத மறந்துட்டோம், அன்பு செய்யறத மறந்துட்டோம், இச்சையா இருக்கிறத மறந்துட்டோம், பாவம் செய்யறத விடாம அதுவே நம்ம பிடிச்சி வச்சுட்டு இதை விட சொல்றதெல்லாம் கேட்காம இதை குடல் மட்டும் நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அப்படி விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஆண்டவர்கிட்ட தேடுவோம். நிச்சயமா உங்களுக்கு எதனா உங்க லைஃப்ல உங்களுக்கு மாறல, சப்போஸ் இப்ப இங்க எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்ம யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நம்ம மன்னிக்காம அவங்களுக்கு அன்பு காமிக்காம இல்லைன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாம உதவின்னு செய்யறவங்க வரவங்க கூட அவங்க எனக்கு பிடிக்காம போனதுனால கூட நம்ம உதவி செய்யாம போயிருக்க மறந்துருப்போம். இந்த மாதிரி கெட்ட சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப நல்ல தெய்வம். நம்மள எப்பவுமே பாவின்னு சொல்லி நம்மள அழைச்சதே இல்லை. திருடா அப்படின்னா சொல்லி எப்படின்னா கூப்பிட்டுருக்காரு நம்மள. இல்ல பொய் சொல்றாங்க அப்படின்னா எப்படின்னா நம்ம கூப்பிட்டுருக்காரு. கிடையவே கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே நம்மள வந்துட்டு என் மகனே என் மகளே திருந்து என் வசனத்தை கேளு, என்னை தியானி, என்னை ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப அன்பா சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த பாவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இல்ல ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் நிச்சயமா ஒருத்தர்கிட்டயும் எதனா ஒரு விஷயத்த விடுங்கன்னு சொல்லிருக்கலாம், இல்ல இத பழகிக்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதை நம்ம ஒரு காதை கேட்டு இன்னொரு காதை விட்டு அப்படியே நம்ம அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். அது இன்னில இருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து முழு மனதோட ஆண்டவர் சொன்ன மாதிரி முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மாத்து, நான் மன்னிக்காம இருக்கிறேன், நான் துரோகியா இருக்கேன், நான் அன்பு காமிக்காதவளா இருக்கிறேன், நான் அன்பு செய்யாதவளா இருக்கிறேன், உங்களை படி நான் நடக்க மாட்டேன், நான் வெளிச்சமா இல்லை, நான் உப்பா இல்லை, என் வீட்டிலே நான் இல்லை, நான் எப்படி உலகத்துக்கு இருப்பேன், என்னை மாத்து நம்ம சொல்லி கேட்கும் போது முழு இருதயத்தோட நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவரை நடத்தி நம்ம வாழ வச்சு நம்ம அன்பு செய்து நம்மளோட கூட இருந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி செல்வாராக. அற்புதமான ஒரு வசனம். நான் சொல்லி கொடுத்தது அப்புறம் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல. ஆவியார் சொல்லி கொடுத்தா அது ஆசீர்வாதமா. ஆரம்பம் எங்க இருக்கு? அன்புக்கு ஆரம்பமே மன்னிப்பு தான். எங்கே நாம் ஆரம்பிக்க வேண்டும்? மன்னிப்பில தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அங்குதான் அன்பு உருவாகிறது. நாம் ஒருவரை மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார். அப்படி மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் நம்மை மன்னிக்க மறுத்து விட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கதவருகே வந்து விட்டு திரும்பி போய்விடும். அது எத்தனை பேர் கவனிச்சுக்கன்னு எனக்கு தெரியல. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, ஏன் எனக்கு நினைச்சது கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் என்னவா? நான் தான். நான் நடந்துக்கல, அதற்கு பாத்திரமான நான் இல்லை. ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு?
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவது, உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம் பரமண்டலத்துல அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை நீர் என்ன செய்ய வேண்டும். அப்ப எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் எங்கள் பாவத்தை மன்னிக்காவிட்டால் எங்கள் கடன்களின் பாவங்கள் என்ன செய்யப்படாது, மன்னிக்கிறது ஆசீர்வாதம் வராது. அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு சத்தியம். 10,000 ரூபாய் வாங்கிட்டா அவங்கிட்ட அவன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், வெறும் 100 ரூபாய். 10,000த்துல 10% எவ்வளவு, 1000 ரூபாய். 1000 ரூபாய் கூட அவன் கடன் பண்ணல. அந்த 1000த்துல 10% எவ்வளவு, 100. 10ல 10 அவன் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 5,000 மன்னிச்சனோடனே அவன் மன்னிச்சுட்டான். இவன் 10 ரூபாய் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். இவன் என்ன செய்திருக்கான், 10,000 ரூபாய் அவர் மன்னிச்சுட்டாரா, நீ 1000 ரூபாய் வாங்கினா கூட நான் மன்னிச்சிருப்பேன், கேவலம் ஒரு 100 ரூபாய் தானடா போடா அப்படின்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சு போச்சு. டேய் கொடுக்குறியா இல்லையா, அவன் கேட்ட மாதிரியே கேட்டான். ஐயா உன் காலில் விடுற, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் மன்னிச்சிரு, நான் கொடுத்துட்றேன் தான் சொன்னான், கொடுக்குறதுக்கு கூட சொன்னேன். இவன் என்ன செய்யறான், தொண்டையை நினைச்சானா. என்ன செய்தானாங்க பாருங்க, 100 ரூபாய்க்கு தொண்டையை நினைக்கிறானா, அவன் எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவனா இருப்பான். அவனை விட நன்றி கெட்டவன் உலகத்துல யாரும் இருப்பாங்களா? நிஜமானவர்கள சில நேரத்துல நாம கூட அப்படிதான் இருக்கும், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வதில்லை, மன்னிப்பதே இல்லை, மன்னிக்க முடியாது. ஏன் தெரியுமா, அது நியதி. அதனால தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன், யார் என்ன பாவம் செய்தாலும் அவங்களை என்ன செய்துடா. என் வீட்டுக்காரம்மா சொல்லுவான், அவங்க உன்னை எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், நீ உனக்கு தெரியலையா, எவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டவங்க இவ்வளவு அன்பா பேசுறிய, என்னையா மனுஷன் நீ அப்படி. அந்த மனப்பக்குவத்துக்கே ஒரு மரம் வேணும், அந்த மனப்பக்குவத்துக்கே ஒரு மரம் வேணும். பிரியமானவர்களே, அதுக்காக எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருக்க தெரியுமா. ஆண்டவரே எனக்கு எவ்வளவு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நான் மறந்துட்டு அவனை நேசிக்கிற வரம் கூட ஆண்டவரை, ஒரு சத்துருவ சிநேகின்னு சொல்லி ஆண்டவரை அப்படின்னு எவ்வளவு நாள் அதுக்காக ஜெபம் பண்ணிருக்க தெரியுமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, நீ மத்தவனை மன்னிக்கலன்னு சொன்னா அவன் பாவம் என்ன செய்யாது. ஒருவேளை நீ பரிசுத்தவானாவே வாழலாம், ஆனா இன்னொருத்த பாவத்தை பார்த்துட்டு நான் பரிசுத்தவான் இவன் பாவின்னு சொன்னாலே உன் பாவம் போயிட்டு நீ பெரிய பாவிகளை இருப்ப. அற்புதமான ஒரு சத்தியத்தை கேட்டோம். உண்மையிலே சொல்றேன், இது இன்னைக்கு வச்சுக்கிற சத்தியம் இல்லை, சாகர வரைக்கும் மனசுல எழுதி வச்சுக்கிற சத்தியம். கடைப்பிடிப்போம். அற்பியார் சொன்ன மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலை மேலனாலும் சரி, வீட்டுலனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, மன்னிக்க மறக்க பழகுவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து என்ன செய்வார், கடலின் ஆழத்துல தூக்கி எரிஞ்சிருவார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. முடிவு பண்ணாக அனுதினமும் உண்மையில் நாம் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டும் என்கிற பாடலை நாம் அனைவரும் வேண்டும் என்று முடிவு பண்ணாக நாம் பாடுவோம். அனுதினமும் உண்மையில் நாம் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டும்.
இப்படியாக நீங்கள் எல்லாரும் 10 மணிக்கு இங்க இருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அற்புத ஜெப வேளை நமக்கு தொடங்கும். எனக்கு பிரியமான சகோதரே சகோதரியே, உனக்காக நாளைக்கு ஒரு அற்புதமான தேவ வசனம் காத்திருக்கிறது. அற்புத ஜெப வேளையில நீ கேட்க போகிற அந்த வசனத்தை கேட்டு உன் உள்ளத்தை உண்மையாக நீ கொடுப்பாயானால் நீ வருகிற நாட்களிலே அதிசயத்தை காணப்போகிறாய். வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரமே ஆசீர்வாதம். இதை வாழ்க்கையில மறந்து விடாதீர்கள். நான் ஜெபிக்கிறேன் ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்காதீர்கள். சில வேளைகளில் நாம் ஜெபிக்க தெரியாமல் ஜெபிக்கிறதுனால கிடைப்பதில்லை. ஆகவே நாளைக்கு ஒரு முக்கியமான செஷன் அற்புத ஜெப வேளையிலே சொல்லப்படும். நாளைக்கு சரியாக 10 மணிக்கு நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ யார் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நீ மன்னி தயவு செய்து யாரையும் யார் பேச்சையும் நீ கேட்காத. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடு. மனுஷன் உன் குடும்பத்தை கலைப்பான், மனுஷன் உன் வேலையை கலைப்பான். சாத்தான் எப்படியாச்சும் வேலை செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வேலையும் அழிப்பான். அதுதான் அவனுடைய வேலை. அந்த ஆண்டுடைய வேலை அப்படி அல்ல. உன் குடும்பத்தை கட்டுறதும் உன் வேலையை கட்டுறதும் உன் வாழ்க்கையை நிறுத்துறதும் ஆண்டுடைய வேலை. என் பிள்ளை அருமையா தேவனுடைய பிள்ளை சொன்னா, தயவு செய்து சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்க குடும்பத்துல தான் உங்களுக்கு சந்தோஷம். வெளியே இருக்கிறவங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ரோட்ல இருக்கிறவங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. உன் சொந்தக்காரன் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். வெளியே நரகம் இருந்துச்சுன்னா வீட்டுல பரலோகம் இருக்கணும். வீடே நரகமா நாம மாத்திட்டோம்னா எங்கேயுமே வாழ்க்கையில நரகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். வாழ்க்கை நரகமாவே மாறி நரகமாவே நாம முடிச்சுப்போம். பெரிய மாணவர்கள யோசிப்போம், சிந்திப்போம். நான் நரகமா இருக்கிறேன்னா, என் வீட்டுக்கு நான் சொர்க்கமா இருக்கிறேன்னா, என் குடும்பத்துக்கு நான் நரகமா சொர்க்கமா? வெளியே இருக்கிறவங்க பேச்சை கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு வீட்டுல வந்து கலகம் பண்ணுவாங்க. அநேக பெண்களும் சரி, வெளியே இருக்க பெண்களுடைய பேச்சை கேட்டு வீட்டுல வந்து கலகம் பண்ணுவாங்க. அநேக ஆண்களும் சரி, நண்பர்களோட சொந்தக்காரங்களுடைய பேச்சை கேட்டு வந்து வீட்டுல கலகம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்றவங்களை பார்த்து நீ ஒதுங்கி ஓடு. ஏன்னா உன் குடும்பம் உன் கையில இருக்குது, உன் வாழ்க்கை உன் கையில இருக்குது. யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஜாக்கிரதை. பரலோகமா இருக்கிற உன் வீட்டை நரகமா மாத்திராத. வெட்டு. நீ சிசர் மாதிரி இருக்கிறோம், உன் வீட்டுல இருக்கிறவங்களோ நீயும் சிசர் மாறிக்கிறோம். நடுவுல யாராச்சும் குடும்பத்தையோ வாழ்க்கையோ பெருக்க பார்த்தாங்கன்னா, பிரிக்க பார்த்தாங்கன்னா, அந்த சிசர் எப்படி துணியை வெட்டுதோ அந்த மாதிரி வெட்டி போட்டுரு. அப்பதான் ஆவியானவர் உனக்குள்ள வேலை செய்வார். அந்த நெட்டு அப்படியே இருக்கும். இல்லைன்னா நெட்டு அறுந்துச்சுன்னா ரெண்டும் தனியா பிரிஞ்சு போயிட்டு எதையும் வெட்டாம போயிடும். யோசித்து வாழும், சிந்தித்து வாழும். கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, என் நாமத்திற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒரு நல்ல செய்தி இந்த நாளில நாங்கள் கேட்டோம். அப்பா, நாங்க அநேக நேரத்துல வாய் திறந்து பேசிடுறோம். நாங்க திரும்பி மன்னிப்பு கூட கேட்கறதில்ல. ஆண்டவரே, மன கசுத்த மன்னிப்பு கேட்கிற ஜபத்தை நீர் கேட்கிறேன், அங்கீகரிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் மன்னிக்காத பட்சத்துல எங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். உடைய வசனங்களை கேட்டீர். ஆண்டவரே, உன்னிடத்துல குறை உண்டானால் அதை எடுத்து போடு. அப்பொழுது நீ எதை கேட்பாயோ உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இதோ இந்த பாவ குறை எங்களிடத்தில் இருக்குமானால், நீர் விரும்பாத ஏதோ ஒரு குறை எங்களிடத்தில் இருக்குமானால், நாங்கள் மன்னிப்பு சுவாபம் இல்லாதவர்களாய் இருப்போமானால், அந்த மனதை எங்களுக்கு தந்து நாங்கள் மன்னித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பாவங்களை எப்படி மன்னித்து மறந்து கடலின் ஆழத்துல தூக்கி எறிந்து விடுகிறோம், அதே போல எங்களுக்கு விரோதமாய் எழுபவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னித்து மறந்து அதை தூக்கி எறிந்து விடுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வஞ்சம் தீர்க்கிறவர்களாக அல்லது பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக, காழ்ப்புணர்ச்சியோடு அலைகிறவர்களாக இல்லாதபடிக்கு ராஜா, நல்ல எண்ணம் நல்ல உள்ள படைத்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த நாளிலே தேவ செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதியும், கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாளை வருவோம் ஆண்டவர் சித்தமானால் காலையில் எழுவும், ரட்சகா ஓடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தோம். துதி கன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம்மை முழுமனதோடு தேடின அன்பின் பிள்ளைகளாக எங்களோடும் அந்த ஜீவனுள்ள அந்த உயிருள்ள வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு மகள் பிங்கியோடும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அப்படி அமர்வோம். ஜெபித்து விட்டு நம்முடைய சமாதானத்தை நாம் ஒருவருக்கொருவர் நாம் தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும்